உருவாக்கி சாம்ராஜ்யத்தை கட்டமைத்தவர்கள் நம் சோழ மன்னர்கள். இலங்கையில் வெற்றி கொடி நாட்டி தெற்காசியாவில் சீனா உள்பட பல நாடுகளில் தங்களின் ஆதிக்கம் செலுத்தியவர்கள். அவர்களது பெருமையை பறைசாற்றும் விதமாக சோழா பெயரிடப்பட்ட கோவா கடற்படை கல்லூரியின் புதிய அதிநவீன நிர்வாக மற்றும் பயிற்சி கட்டடத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாளை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். பழம்பெருமைமிக்க பாரத மண்ணில் கட்டியாண்ட மன்னன் மைந்தர்கள் பலர் உண்டு. அவர்களில் சோழ வம்சத்தினரின் போர் நுட்பங்கள், வணிக ஆற்றல், ஆளுமை திறன் வரலாற்றில் பொன்னேடுகளில் பதிக்கப்பட்டவை. இந்திய நாட்டின் மீது அந்நியர்கள் பலர் போர் தொடுத்து படையெடுத்து தங்கள் ஆதிக்கத்தை செலுத்திய நிலையில் தென்பகுதியில் அமைந்துள்ள தமிழகத்தில் 5 நூற்றாண்டு காலம் தெற்காசியாவில் பல நாடுகளில் தங்களது ஆதிக்கத்தை நிலைநாட்டியவர்கள். பாய்மர படகுகளில் தொடங்கி ஆயுதங்களை தாங்கிய ஆழ்கடல் கப்பல்களை கொண்டு போர் புரிந்தவர்கள் சோழ வம்சத்தினர். பல்லாயிரம் டன் தானியம் உள்ளிட்ட பொருட்களை ஏற்றுமதி செய்து கடல் வணிகத்தில் ஆளுமை செலுத்தியவர்கள். இந்த நிலையில் தமிழ் மொழி, இலக்கியம், கலாச்சாரம், பண்பாடு மீது ஆழ்ந்த பற்று கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி அவற்றின் பெருமைகளை பல மேடைகளில் பேசியிருக்கிறார். This is the first time at Defence Expo. I am both delighted and overwhelmed to see such a keen gathering here in this historic region of Kanchipuram in the great state of Tamil Nadu. I am very happy to be here in the land of the great Cholas who established India's historic links through trade and education. This is the land of our glorious maritime legacy. This is the land from where India looked east and acted east thousands of years ago. குறிப்பாக திருக்குறள், சங்க இலக்கிய பாடல்கள், பாரதியார் பாடல்கள் மேற்கோள் அவற்றின் சிறப்புகளை சென்ற இடங்களில் எல்லாம் விளக்கி வருகிறார். மேலும் தமிழர்களை சிறப்பிக்கும் வகையில் பல அடையாளங்களையும் நினைவு சின்னங்களையும் நிறுவி வருகிறார். சோழ மன்னர்களின் வீரதீர பராக்கிரமங்களை பல மேடையில் போற்றியுள்ள பிரதமர் மோடி சோழ வம்சத்தில் கடற்படை ஆற்றலையும் கண்டு வியந்து பாராட்டியுள்ளார். இத்தகு பெருமை கொண்ட சோழர்களின் பெருமையை பலமுறை புகழ்ந்துரைத்து உள்ள பிரதமர் நாட்டின் கடற்படை வலிமைக்கு முன்னுதாரணமாக திகழ்வது சோழர்கள்தான் என கடற்படை தின வாழ்த்து செய்தியில் பெருமிதம் கொண்டதுண்டு. சோழர் கடற்படைதான் உலகிலேயே பெண்களின் போர் திறமையை முதலில் வெளிப்படுத்தியது என்று சோழர்களின் கடற்படை ஆளுமைக்கு புகழாரம் சூட்டியதும் என்றும் நினைவு கூறத்தக்கது. पढ़ने वाले, संशोधन करने वाले, संकलित करने वाले और लिखने वाले, जब हमारा प्रयास किसी से बड़ा होता है, अपने आप झूठ का प्रयास छोटा हो जाता है. हमने हमारा प्रयास बड़ा करने में ज्यादा ध्यान देना चाहिए. झूठ की टीका करने से भी, झूठ पर टिप्पणियां करने से भी झूठ प्रचारित होता है. அந்த வகையில் சோழ மன்னர்களில் கடற்படை ஆற்றலையும் பெருமையையும் போற்றும் வகையில் கோவாவில் கடற்படை போர்க்கல்லூரியின் அதிநவீன நிர்வாக மற்றும் பயிற்சி கட்டடத்திற்கு சோழா என பெயரிடப்பட்டுள்ளது. இந்த கட்டடத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாளை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். INS கரஞ்சாவில் தொடங்கப்பட்ட நேவால் பார்க்பேர் கல்லூரி ஆரம்பத்தில் 1988ஆம் ஆண்டில் பாரதிய நவுசேனாவின் நடுத்தர மற்றும் மூத்த அதிகாரிகளுக்கு மேம்பட்ட தொழில்முறை ராணுவ கல்வியை வழங்குவதற்காக நிறுவப்பட்டதாகும். இக்கல்லூரி 2010ஆம் ஆண்டு கடற்படை போர்க்கல்லூரி என மறுபெயரிடப்பட்டது. பின்னர் 2011ஆம் ஆண்டு கோவாவில் உள்ள தற்போதைய இடத்திற்கு மாற்றப்பட்டது. பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை உறுதியாக நான் என்ன சொல்றேன் அப்படின்னாங்கன்னா 39 தொகுதிகளிலும் எனக்கு பணிகள் இருக்கிறது, பணிகளை செய்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய விருப்பு வெறுப்பு எதுவும் இல்லை. மோடி அவர்கள் என்ன சொன்னாலும் நான் கட்டுப்படுகின்றேன். மோடி ஐயா என்ன சொல்கிறாங்களோ, மோடி ஐயாவுக்காக அரசியலுக்கு வந்திருக்கேன். அவர் என்ன சொன்னாலும் நான் கட்டுப்பட போகின்றேன்.